ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பால் பணியாரம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உளுத்தம்பருப்பை வச்சு வந்து நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். உளுத்தம்பருப்பை வச்சு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு ஸோ அதை வந்து மில்கில் போட போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து வளர்கிற பசங்களுக்கு கொடுத்தோன்னா வந்து போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இதை தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் பணியாரம் வந்து எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து நான் ஆல்ரெடி வந்து 2 hours வந்துட்டு நல்லா 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ வந்து குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஸோ இந்த உளுத்தம்பருப்பை வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. ஸோ நல்லா வந்து கட்டியாக போடும்போது வந்து தனியாக போகாது இருக்கும். எடுத்து போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/4 kg வந்து இருக்கும். ஸோ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நான் உளுத்தம்பருப்பு வந்து கிரைண்டரில் வந்து அரைக்க போகிறேன். ஸோ வந்து உளுத்தம்பருப்பு வந்து அரைச்சிக்கலாம். சரி, வந்து கையில் வந்து ஒட்டக்கூடாது. ஸோ கொஞ்சமாக வந்து இப்படி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டோன்னா இது வந்து நல்லா மெதுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்குது. எப்படின்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த உளுத்தம்பருப்பு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பணியாரம் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து பால் பணியாரம் தான் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், உளுத்தம்பருப்பு வந்து எண்ணெயாக வந்து அரைச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ வந்து கடாயை வச்சுக்கலாம். கடாயில் வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், நான் சமையல் எண்ணெய். ஸோ வந்து எண்ணெய் காயட்டும். நம்ம வந்து இந்த உளுத்தம்பருப்பு வந்து இதில் வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி வந்து போட்டு வந்து நல்லா கொண்டு ஆன பருப்பு வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து மில்கில் போட போகிறோம். சிட்டிக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்வீட் எது இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டு செய்கிறதுனால வந்து அந்த டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இதில் சால்ட் போட்டு இந்த மாவு வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து கை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இது வந்து கையில் ஒட்டாது. ஸோ நல்லா வந்து கை போட்டு வந்து கலந்து விட்டுக்குங்க. ஸோ கலந்து விட்டு நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். ஸோ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை வந்து இப்படி எடுத்து போட்டு பாருங்கள். இப்படி போட்டோடனே வந்து மேலே வரணும் பாருங்கள். போட்டோடனே மேலே வந்துச்சு பாருங்கள். ஸோ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு. ஸோ கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பால்ஸாக வந்து போட்டுட்டு வந்துடலாம். ஸோ வந்து குட்டி குட்டியாக வந்து போட்டுக்குங்க. கையில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு வந்துடுங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து இது எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும். வந்து குட்டி குட்டியாக போட்டு வந்துடுங்க. ஸோ கையில் வந்து இவ்வளோ மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு வந்துடுங்க. குட்டி குட்டியாக போடுங்க. இந்த மாதிரி வந்து கிளி போடுங்க. ஸோ எல்லாம் வந்து நான் வந்து போட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து அது ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. போட்ட உடனே வந்து கரண்டி போட்டுறாதீங்க. ஒரு 2 minutes வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கரண்டி போட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்குங்க. பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது. ரொம்ப வந்து டார்க் ப்ரௌனாக ஆகிடக்கூடாது. ஸோ வந்து நம்ம வந்து பாலில் போட்டு சாப்பிடும்போது வந்து அப்புறமா வந்து ரொம்ப கசப்பு எடுக்கும். ஸோ வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆனால் போதும். இது படம் எடுத்துகிட்டு இதில் வந்து எல்லாம் வந்து எடுத்துக்குங்க. ஸோ நல்லா வந்து எண்ணெய் இருத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப வந்து பெருசாக போட்டாலும் வந்து உள்ளே வந்து மாவு வந்து அப்படியே இருக்கும், வேகாது. ஸோ இது மாதிரி வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து போடணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து சாப்பிடும்போது வந்து நல்லா அந்த பால்லாம் ஊறி நல்லா வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு ஸோ அதில் வந்துட்டு போட்டுக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து எடுத்துக்கும். இது கொஞ்சம் காத்தாறின பிறகு பாலில் வந்து போட போகிறோம். ஸோ மீதி இருக்கிறது வந்து நம்ம அதே மாதிரி இது மாதிரி வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து பண்ணிக்கலாம். நான் எல்லாம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாம் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன் குட்டி குட்டியாக. ஸோ இது வந்து காத்தாறட்டும். ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து இருக்கட்டும். பாருங்கள். ஸோ எண்ணெய் சூப்பராக வந்து எண்ணெய் பொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். பால் பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் போல் வந்து நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். பால் வந்து கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த பால்ஸ் எல்லாமே வந்து இந்த உளுத்தம்பருப்பு பால்ஸ் எல்லாமே நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து போடணும். இப்போ வந்து இந்த பாலில் வந்து நான் வந்து ஒரு 50 grams போல் வந்து சுகர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுகர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுங்க. நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் போல் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து இடித்து வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து இது கூட வந்து போட்டுடலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து நல்லா வந்து மணமாக இருக்கும். ஸோ பாலும் வந்து நல்லா வந்து ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அது கூட வந்து அந்த பால்ஸையும் வந்து சேர்த்து சாப்பிடும்போது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து கலந்து விட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லா பால்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் வந்து உள்ளே நல்லா வந்து ஊறிட்டு சூப்பராக இருக்கும்.
ஸோ வந்து இதை வந்து உடனே வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ வந்து நல்லா வந்து ஊறணும். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா வந்து ஊறணும். ஸோ வந்து பால் வந்து நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா வந்து கூலிங்காக சாப்பிட்டா இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து அப்படியே வந்து ஊறட்டும். ஸோ நான் வந்து ஊறின பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், பால் பணியாரம் வந்து எண்ணெய் சூப்பராக வந்து ஊறி போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ எண்ணெய் சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் அப்படியே. ஸோ நல்லா வந்து ஊறிடுச்சு. ஸோ பால் பணியாரம் பாருங்கள் என்ன சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ வந்து இது வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ வந்து செய்கிறது வந்து ரொம்ப வந்து ஈஸி தான். ஸோ வந்து இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ வந்து வளர பசங்களுக்கு வந்து இது கொடுக்கறது மூலிமா வந்து போன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ வந்து பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் வந்து செஞ்சு கொடுக்கலாம். பசங்களாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வீட்டிலே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.